தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: தடைகள் தகரட்டும். இன்றைய தேவமனுஷி குளோரிந்தாள். மண்ணில் பிறந்தது அறியப்படவில்லை. விண்ணில் சென்றது கிபி 1806 ஆண்டு. ஊர் தஞ்சாவூர். நாடு இந்தியா. தரிசன பூமி இந்தியா. இந்தியாவை சமயங்களின் சங்கமம் என்று அழைக்கலாம். ஏனெனில் பல சமயங்கள் இந்தியாவிலிருந்தே தோற்றுவிக்கப்பட்டன. அதே வேளையில் இந்தியாவை மூடத்தனங்கள் நிறைந்த நாடு என்று கூட கூற முடியும். ஏனெனில் ஒரு காலத்தில் உலகத்தில் எவ்வித பாகங்களிலும் நடைபெறாத கொடிய சம்பவங்கள் இங்கே நடந்ததுண்டு. சாதி, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பெண் கல்வி மறுத்தல் இன்னும் பல இதற்கு உதாரணங்களாகும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு அழகிய இளம்பெண் கணவன் இறந்து விட்டான். பிணத்தோடு சேர்த்து அவளையும் சுட்டெரிக்க இழுத்து செல்லப்பட்டாள். இதனை அறிந்த கர்னல் லிட்டில்டன் விரைந்து சென்று அவளை காப்பாற்றினார். ஆனால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் லிட்டில்டன் அவளை தம்முடன் அழைத்து சென்றார். அப்பெண்ணே கோகிலா என்ற குளோரிந்தாள் ஆவார். கிறிஸ்தவ சித்தாந்தங்களை லிட்டில்டன் பிரபு மூலம் அறிந்து கொண்ட குளோரிந்தாள் ஞான ஸ்நானம் பெற விரும்பி ஸ்வாட்ஸ் ஐயரிடம் புது பிறப்பு அடைந்தாள். அன்று முதல் காண்பவரிடமெல்லாம் கிறிஸ்துவை பற்றி கூறி ஆத்துமாதாய பணியை செய்தார். 1780 ஆண்டு 40 பேர் இவரால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். கத்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட விரும்பிய குளோரிந்தாள் அம்மையார் 1785 ஆண்டு நெல்லையில் முதல் ஆலயத்தை கட்டினார். சிறு பள்ளிக்கூடத்தையும் ஆரம்பித்தார். ஆச்சாரமிக்க பிராமண குடியில் பிறந்து சாதி ஆச்சாரங்களை தகர்த்து ஏழை எளியவர்களுடன் சமமாக பழகி அவர்களுக்கு பண உதவி அளித்து அவர்கள் ஆன்ம முன்னேற்றத்திற்காக உழைத்து தனக்கென ஒரு முத்திரையை திருச்சபை வரலாற்றில் பதித்த குளோரிந்தாள் நமக்கு ஒரு தூண்டுகோல். அன்பரே, சாதி மதங்களை கடந்து கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிப்பவரா நீங்கள்? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. உன் ஓய்வினை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளாதே. எடுத்துக்கொண்டால் உனது உண்மை ஓய்வினை நீ அடைய முடியாது என்கிறார் ஜான் பிரவுன்.